Hello friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம ஸ்வீட் பணியாரம் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இது ரொம்ப யூனிக் அண்ட் குவிக்கான ஒரு ஸ்நாக் ரெசிபி. ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். இன்ஸ்டன்ட்டான ரெசிபியும் கூட. சோ அந்த ரெசிபியை பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு pan சூடு பண்ணிக்கோங்க. அதுல 1/2 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்ல நல்லா கொதிக்கட்டும். 2 நிமிஷத்துல வெல்லம் கம்ப்ளீட்டா உரியாச்சு. சோ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிட்டு இது ரெடியா வச்சுக்கோங்க. ஒரு மிக்சிங் பவுல்ல 3 பழுத்த வாழைப்பழம் எடுத்துர்க்கேன். இது நல்லா மசிச்சுக்கோங்க. இப்போ இது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த வெல்ல மிக்சரை வடிகட்டி சேர்த்துருங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு, 1 டீஸ்பூன் அரிசி மாவு, 1 சிட்டிகை உப்பு, 1 சிட்டிகை பேக்கிங் சோடா, அப்புறமா 2 இடிச்ச ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிருங்க. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து அகைன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு ஸ்வீட் பணியாரம் பேட்டர் சூப்பரா ரெடி ஆயாச்சு. ஒரு இரும்பு பணியார சட்டியை சூடு பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு குழியிலயும் ஒவ்வொரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகுனதும் ஒவ்வொரு குழியிலயும் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த மாவை சேர்த்துருங்க. இது ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வேகட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா அடுத்த சைடு திருப்பி போட்டு அகைன் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேம்ல குக் பண்ணிக்கோங்க. இப்போ 2 மினிட்ஸ்ல 2 சைடும் நல்லா கிறிஸ்பியா வெந்து ரெடியா இருக்கு. சோ ரிமூவ் பண்ணிரலாம். இப்போ நமக்கு டெலிஷியஸான ஸ்வீட் பணியாரம் சூப்பரா ரெடி ஆயாச்சு. இதை உடனே சர்வ் பண்ணி உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்க. ரொம்பவே ஈஸி, டெலிஷியஸ் அண்ட் குவிக்கான ஒரு ஸ்நாக் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்வீட் பணியார ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.